இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை. வெளிச்சமும் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமாமே. மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளிலெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமாயிருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயையே. வாலிபனே, உன் இளமையில சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயே என்று சொல்லி பிரசங்கிகளுக்கெல்லாம் பிரசங்கியாகிய சாலமோன் வாழ்வினுடைய கடைசி கட்டங்களை, முடிவுரைகளை எழுதுகிறதை இந்த அதிகாரத்தின் கடைசியிலும் அடுத்த அதிகாரத்திலும் நாம் பார்க்க முடியும். ஆதி நாட்களிலே வெளிச்சம், லைட், அதாவது மின்சாரம் கண்டுபிடிக்கப்படாத நாட்களிலே இருள் வந்துவிட்டால் அவர்கள் 6 மணிக்கு மேலாக வெளியே செல்கிறதில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் இருளை விரட்டி 24 hours நாம் வேலை செய்கிறதற்கும் பிரயாணப்படுகிறதற்கும் எல்லாவற்றிற்கும் நாம் இன்றைக்கு மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம். வெளிச்சம் இன்பமாக இருக்கும். சூரியனை காண்பது கண்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். இருளை நம்ம விரும்புகிறதில்லை. இருளை விரட்டுகிறதற்குத்தான் இன்றைக்கும் இன்னும் அநேக ஆராய்ச்சிகளை செய்து வித்தியாசமான வெளிச்சங்களை தரக்கூடிய லைட்டுகளெல்லாம் இன்றைக்கும் உண்டாக்கி கொண்டே தான் இருக்கிறார்கள். மனுஷன் அநேக வருஷம் அவன் ஜீவித்து அவைகளிலெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வயோதிப நாட்களையும் அவன் நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமாயிருக்கும். அவன் வாலிபத்தில் எதற்கும் பயப்படாமல் எங்கேயும் போகிறதுக்கு துணிந்து போகிற, கஷ்டம் வந்தால் கூட நஷ்டம் வந்தால் கூட அதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லி தைரியமாக இருக்கிற ஒரு மனிதன், அவன் வயதாக அவனுடைய வாழ்விலை கஷ்டங்களும் துன்பங்களும் இருண்ட நாட்களும் வியாதிகளும் வரும் பொழுது அவன் சோர்ந்து போகிறவனாக அவன் காணப்படுவானே. அந்த நாட்களையும் இவன் வாலிப நாட்களிலே நினைத்தாக வேண்டும் என்று சொல்லி இங்கே பிரசங்கி குறிப்பிட்டு தான் வாலிபர்களுக்கு எழுதுகிறார். உன் இளமையில் சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நீ நடந்தாலும் கூட எல்லாவற்றிற்கும் முன் பின்பாக ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது, அங்கு கொண்டு வந்து நிறுத்திடுவார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி வாலிபர்களாக இருக்கிறவங்க அப்படியே சந்தோஷப்படாமல் இருக்கணும் என்பது அல்ல. சிரிக்காமல் ஒரு ஆள்காந்தியை போல் இருக்கணும், அல்லது நம்ம பாசையில் சொன்னால் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கணும்னு சொல்லுகிறார். அப்படி என்று அல்ல. சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று தான் வேதம் சொல்லுகிறது. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். எல்லா சந்தோஷத்திற்கும் ஒரு லிமிட்டேஷன், அதாவது ஒரு வரம்பு வைக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹோலி லைஃப், அது நமக்கு ஒரு ஜாலியான லைஃப். தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமுமாய் இருக்கிறது. அதனால தான் 63 ஆண்டுகள் ஆண்டவரோடு கூட நடந்த யோவான் சொல்லுகிறார், நான் 63 ஆண்டுகள் நடந்த பின்பு நிருபங்களை எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, அவ்வளோ ஈஸியாக நான் அவரோடு கூட நடந்து அவ்வளோ ஜாலியாக அவர் எனக்கு கொடுத்த கட்டளைகளை கற்பனைகள் எல்லாம் நான் நிறைவேற்றி விட்டேன் என்பது போல அவர் யோவான் நிருபத்தில் அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே சந்தோஷமாக இருக்கணும், கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும். கண்கள் காண்கிறதுல சந்தோஷப்படுகிறதற்கும் நெஞ்சின் வழிகளில் சந்தோஷப்படுகிறதற்கும் போனால் அது நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்திடும் அப்படிங்கிற காரியத்தை சொல்லிட்டு அவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே. அதாவது மாம்சத்தில் காணப்படுகிற தீங்குகள், இருதயத்தில் காணப்படுகிற பாவங்களினால் உண்டாகிற சஞ்சலங்களை நீ நீக்கி போடு
என்று சொல்லி அவர் அறிவுறுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வேதத்தினுடைய ஆழங்களை தெரிந்து கொள்ள முடியாதபடி இருக்கிறபடினாலே நிறைய நேரங்களில் நாம் தேவனிடத்தில் நெருங்கி வருகிறதற்கு நமக்கு சரியான வழிகள் தெரிகிறதில்லை. நாம் ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் வாழும் பொழுது வெளியே இருக்கிற ஒரு மனிதன் எப்படி ஜெபிக்க வேண்டும், அவன் அங்கே பரிசேயரும் ஆயக்காரரும் எப்படி ஜெபித்தார்கள் என்கிற ஒரு காரியத்தை அவர் கற்றுக் கொடுத்ததை நாம் பார்த்தோம். பரிசேயன் தன்னுடைய எல்லா காரியங்களையும் தன்னுடைய நீதிகளையும் இவைகளையெல்லாம் பெரிதாக சொல்லி அவன் ஜெபிக்கிறதையும், அங்கே ஒரு ஆயக்காரன் ஆண்டவரிடத்தில் வந்து பக்கத்தில் வர துணியாமல், வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்க துணியாமல், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தார். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவன் அல்ல, இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் போனான் என்று இயேசு சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அறிந்து ஆண்டவருக்குள்ளாக வந்த மனிதர்கள் எப்படி நாம் பாவ அறிக்கை செய்யணும், எப்படி மாம்சத்திலிருந்து சஞ்சலத்தை இருதயத்திலிருந்து நீக்கணும், ஏன் நீக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஒரு காரியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்திலையும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் அழகாக பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். சர்வ வல்லமை உள்ள ஒரு கர்த்தர் நமக்கு பிதாவாக, நாம் அவருக்கு குமாரர்களாக குமாரத்திகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இவர் மாம்சத்திலிருந்து தீங்கை நீக்கி போட சொல்லுகிறார், அதே போல் நாம் இப்படி தீங்கான காரியங்களை, அதாவது துன்மார்க்கர் வழியில் நடவாமல், பாவிகளுடைய வழிகளில் நில்லாமல், ஆலோசனைக்காரர்கள் பரியாசக்காரர்கள் உட்காருகிற இடத்துல உட்காராமல் இருந்தோன்னு சொன்னால் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருந்தா, பாவம் செய்யாமல் இருந்தா, அவர் சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன். அண்ட சராசரங்களை உண்டாக்கின நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள். அப்படி கீழே சொல்கிறாரு. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்லுகிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு அப்பாவாக இருக்கணும்னு சொன்னால் நம்முடைய சரீரத்தில், நம்முடைய மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நம்மை சுத்திகரிக்கணும், பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்தணும், தேவ பயத்தோடு கூட செய்யணும்னு சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருக்குள்ளே வந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, அவர் அப்பாவாக நம்ம பிள்ளைகளாய் குமாரர்களாய் குமாரத்திகளாய் இருக்கணும்னு சொன்னால் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர் அழகாக தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி அவர் அந்த பாவ அறிக்கையை செய்கிறார். 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில், அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. உம்முடைய வசனங்களை ஒவ்வொரு நாளும் நான் படிக்கும் பொழுது அவைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். இன்றைக்கி நம்ம நிறைய நேரங்களில் வசனங்களை வாக்குத்தத்தங்களுக்காகவே தேடி படிக்கிறவர்களாக, ஆண்டவர் என்ன தருவார், என்ன செய்ய விரும்புகிறார் என்கிற காரியத்தில் நோக்கத்தோடையே நாம் நெருங்குகிறோம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் ஆண்டவரோடு கூட அத்தனை நெருக்கமாக வாழ்ந்த மனிதன் சொல்லுகிறான், அன்றியும் அவைகளால் உம்முடைய வசனங்களினால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்ன நீங்களா? இன்றைக்கி வேதத்தில் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரிடத்தில் நெருங்கி வந்த பிள்ளைகள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சாலமோன் சொல்லுகிறாரே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லுகிறாரு. நம்முடைய பாவங்களை பரிசேயன் மாதிரி, அந்த ஆயக்காரன் மாதிரி நின்று கொண்டு பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி நிறுத்தி விடாதபடி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவருக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அறிக்கையிட வேண்டும் என்று விரும்புகிறார்.
இதற்கு ஆதாரமாக ஆதியாகமத்திலே முதல் பாவத்தை செய்த ஆதாமும் ஏவாளும் ஒளிந்து கொண்ட பொழுது ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் வரும்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், ஆதாமே கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறான்னு கேட்கிறார். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்கிறான். ஆண்டவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? ஸ்திரியானவள் கொடுத்தாள். அர்ப்பணி அங்கே அவன் அறிக்கையிடுகிறான். ஆண்டவருக்கு தெரியும், ஒளிஞ்சிருக்கிறான், சாப்பிட்டுட்டான், மனுக்குள்ள விழுந்து போயிட்டு எல்லாம் தெரியும். ஆனால் அவனுடைய வாயினால் அந்த அறிக்கையை அவர் எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். யாக்கோபோடு கூட இரவு முழுவதும் போராடுகிறார். விடிந்து போகிறது, நான் போகிறேன், கடந்து போகிறேன் என்று சொல்லுகிறார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விடுவதில்லை என்று சொன்ன பொழுது அவன் பிடிவாதமாக இருந்தபோது ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார். அப்பா பெயர் கேட்டபோது ஏசானி சொல்லிட்டான். நம்ம பேர் கேட்கும்போது என்ன சொல்கிறான்னு பார்ப்போம், உன் பெயர் என்னன்னு கேட்குறார். ராத்திரி முழுவதும் அவனோடு கூட போராடுகிறார். பெயர் தெரியாமல் போராடினாரோ யாக்கோபு கேட்கும்போது அவன் சொல்கிறான், என் பெயர் யாக்கோபு ஆண்டவர், நான் எத்தன் தான் ஒத்துக்கொள்ளுகிறான். இனிமேல் உன் பெயர் இஸ்ரவேல் எனப்படுவதாக என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சமாரிய ஸ்திரீனுடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். உன் புருஷனை அழைச்சிட்டு வான்னு சொல்கிறார். அவள் எனக்கு புருஷனே இல்லை, ஏன்னா 7வது ஆளோடு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் அவள் சரித்திரத்தை அப்படியே சொல்கிறார். அறிக்கையிட விரும்புகிற ஒரு ஆண்டவர். ஆகவே தான் வேதத்தில் பாவங்களினுடைய பட்டியல்கள் அநேக அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16-19 வசனம் வர 7 அருவருப்பானவைகள் எழுதப்பட்டிருக்குது. மேட்டிமையான கண், பொய்நாவு, குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கிற இருதயம், தீங்கு செய்கிறதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், போட்டுக் கொடுக்கிறது ஆகிய இவைகளே. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21-23 வரை இயேசுவே சொல்கிறார். 13 பாவங்களை பட்டியலிடுகிறார். மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு இவைகளெல்லாம் புறப்பட்டு வரும்னு சொல்கிறார். ரோமரில் 1ஆம் அதிகாரம் 29-32 வரை 22 பாவங்கள் பட்டியலிடப்படுகிறது. 22 பாவங்களை பட்டியலிடப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரையிலும் 17 பாவங்கள் பட்டியலிடப்படுகின்றன. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வரை 18 பாவங்கள் பட்டியலிடப்படுகின்றன. ஒவ்வொன்றும் உமது அடியேன் இந்த வசனங்களினால் எச்சரிக்கப்படுகிறேன், நான் மனம் திரும்புதலுக்கு உம்முடைய அருகில் வருகிறேன் ஆண்டவரே. இந்த மாதிரி காரியங்கள் இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிற பலவீனங்கள் என்னிடத்தில் காணப்பட்டுச்சுன்னா ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் செய்து என்னை மாம்சத்திலிருந்து தீங்கை நீக்கி போடுகிறதற்கு, இருதயத்திலிருந்து சஞ்சலத்தை நீக்கி போடுகிறதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. வாலிபமும் இந்த இள வயதும் மாய என்பதை உணர்ந்து உம்மிடத்தில் நான் அருகில் வரணும் ஆண்டவரே. வெளிப்படுத்தல் 21:8 கூட பாவங்களை பட்டியலிடுகிறது. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் வெச்சாரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். 2ஆம் மரணம், நரகத்துக்கு போகிறதுக்கு பயப்பட்டா நரகத்துக்கு போயிடுவாங்க. விசுவாசின்னு பெயர் வச்சிருக்கிறவங்க விசுவாசமே இல்லாமல் வாழ்கிற அவிசுவாசிகள் போயிடுவாங்க. அருவருப்பான கிரியைகளை செய்கிறவர்கள், கொலைபாதகர், மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறானே, சகோதரனை பகைக்கிறவன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறவன், அவன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று, அடுத்தவனுக்கு கெடுதல் செய்யும்படியாக பில்லி சூனியம் வைக்கிறவன், விக்கிரக ஆராதனை, அவரை தவிர மற்ற உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிகளை வணங்குகிறவர்கள், பொய் சொல்கிறவர்கள் எல்லாரும் 2ஆம் மரணமாகிய அந்த நரகத்திற்கு, அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில் நித்திய காலமாய் அவர்கள் கடந்து சென்று விடுவார்கள் என்று வேதம் உமது வசனங்களினால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். நான் அவைகளை கை கொண்டு இடத்துல திரும்ப வரணும், பிள்ளைகளை உணரணும், நான் அறிக்கையிடணும். தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவனோ மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது.
யோவானிலும் அவர் அப்படிதான் எழுதுகிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் எல்லா கிரமங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மாம்சத்திலையும் ஆவிலும் உள்ள அசூசிகள் நீங்க, இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் மாம்சத்திலிருந்து தீங்கியும் நீக்கி போட்டோன்னு சொன்னால் அந்த நியாய தீர்ப்பின் நாளில் சந்தோஷமாய் அவரை எதிர்கொண்டு அவர் தருகிற பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைனா அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த கடலில் பங்கடைகிறவர்களாக மாறிவிட முடியும். தீர்மானிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா நீ நண்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உமன்பல்லவோ. பாழாகும் லோகம் வேண்டாமையா, வீணாகும் ஆசை வெறுத்தேனையா. பாழாகும் லோகம் வேண்டாமையா, வீணாகும் ஆசை வெறுத்தேனையா.